நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நில்லு. எப்படியோ கடவுள் என் முன்னாடி உன்னை இந்த நிலைமையில நிக்க வச்சுட்டாரு. எனக்கு இது போதும். என் குடும்பத்தை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. ஆனா பாவம் தான் என் பேரு சொல்லி அவரை சாகடிக்காத. அது சரி. அப்போ அவரை நினைச்சு உனக்கு இப்பவும் கவலை இருக்குல்ல? அவருக்கு நான் தண்டனை கொடுப்பேன். ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி கஷ்டப்படுத்தி இல்ல. அன்பால நான் அவரை தண்டிப்பேன். என்ன தூக்கி போட்டுட்டு ஒன்ன கட்டிக்கு அவர் நடிச்ச நாடகத்துக்கு அவரை நான் பழி வாங்கியே தீருவேன். அதனாலதான் அவருக்கும் அவர் அம்மாவுக்கும் முன்னாடி என் கேரக்டரை நான் மாத்திக்கிட்டேன். இந்த கேவலமான வீட்டுல எந்த வசதியும் இல்லாம நான் வாழறது திரும்பவும் அவரை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான். நந்தாக்கு உன்னை பத்தி புரியலனாலும் என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தானே. நந்தகுமார் ஐஏஎஸ் மனைவி ஆகணும்னு தானே நீ மறுபடியும் திரும்ப வந்த. அது அவருக்கும் தெரியும். ஆமாண்டி, நந்தகுமார் ஐஏஎஸோட வாழ்க்கைய இனிமே கண்ட்ரோல் பண்ண போறது நான் தான். நீ கண்ட்ரோல் பண்ணு, அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா எது நடக்கணும்னு கடவுள் தான் முடிவு பண்ணுவாரு. அதை நீ மறந்துடாத. காயத்ரி, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய தடவை நான் ஃபோன் பண்ணேன், நீ ஃபோன் எடுக்கல. பாலு, ஒரு ஆளால சுமக்க முடியாத அதிகமான பாரத்தை சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால மூச்சு கூட நிம்மதியா விட முடியல பாலு. எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருப்பீங்க நான் நினைச்ச நல்ல நண்பன் நீங்க. ஆனா நீங்களும் அந்த முகுதன் சார் ஏஜென்ட்டா வந்து என்னுடைய எல்லா எதிர்பார்ப்பையும் உடைச்சிட்டீங்க. எதுக்காக பாலு என்னுடைய மரியாதையை வேலை பேசுறதுக்கு அவரை கூட்டிட்டு வந்தீங்க? காயத்ரி, நீ என்ன மன்னிச்சிடு. நான் தெரியாம பண்ணிட்டேன். மாமா வந்து என்கிட்ட அப்படி சொன்னதும் நான் உன்னை இழந்துடக்கூடாதுன்னு அப்படி நான் பண்ணேன். அப்படி பண்ணா அந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வர்றதுக்கு உதவியா இருக்குமேன்னு நான் நினைச்சேன். எப்படியா பாலு உதவுறது? நீங்க எனக்கு உதவி செய்ய வந்தீங்கன்னா அதை ஏத்துக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது உங்களுடைய சொந்த காசா இருக்கணும். பரவாயில்ல, அதுவும் வேண்டாம். உங்க மச்சான் கிட்ட இருந்தோ இல்ல நீங்க வேற யார்கிட்டயாவது கடனை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா கூட நான் அதை வாங்கியிருப்பேன். பேங்கோடைய கடனை கட்டிட்டு என் வீடை வித்து கூட அந்த கடனை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்திருப்பேன். ஆனா என்னுடைய எதிரியான ஒருத்தர், அவராலதான் எங்க அம்மாவை நாங்க இழந்துட்டோங்கிற சந்தேகத்துல நான் இருக்கும்போது நீ அவருடைய பணத்தை கொடுத்து உதவி பண்ண முயற்சி பண்ற. என்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும் பாலு? காயத்ரி, அது தெரியாம நான் பண்ண தப்பு தான். உன்னை பத்தி என் வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். அவங்க எல்லாருக்கும் சம்மதம். சொல்லு காயத்ரி, மனசார உன்னை என் வாழ்க்கையில ஏத்துக்கிட்டா என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? என்னாச்சு காயத்ரி, அவ்வளோ வெறுக்கிறியா என்ன? எனக்கு யார் மேலேயும் வெறுப்பு இல்லை. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நான் ஒண்ணு இல்ல வேற யாரையுமே என்னால ஏத்துக்க முடியாது. என்ன சொல்ற? நான் நிஜமா தான் சொல்றேன். நான் இந்த ஜென்மத்துல கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். என் தங்கச்சிக்காக மட்டும்தான் இனிமே என்னுடைய வாழ்க்கை. அவளை படிக்க வைக்கணும், அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும், அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. ஐயோ அதெல்லாம் வேணான்னு நான் சொல்லல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் இதெல்லாம் உன்னால பண்ண முடியும். உனக்கு உதவியா நானும் கூட இருப்பேன்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? அந்த நம்பிக்கை இப்ப என் மனசுல வரல பாலு. ஒருத்தர் மேல நமக்கு வர அன்பு உண்மையானதுன்னு வெறும் வாயால சொன்னா மட்டும் பத்தாது. அவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்துல அதை நிரூபிச்சு காட்டணும். அன்புங்கிறது சொந்தமாக்கிக்கிறது மட்டும் இல்ல பாலு. தன்னை நேசிக்கிறவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறதா, அவங்களுடைய தன்மானத்துக்கும் நம்ம தன்மானத்துக்கும் மதிப்பு இருக்குன்னு புரிஞ்சு நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. ஆனா நீ அப்படியா நடந்துக்கிட்ட? காயத்ரி, நான் சொல்றத நீ நம்பு. நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். தெரியாம செஞ்ச தப்புனால நீ இப்படி ஒரு முடிவை எடுக்கவே கூடாது. உன்னுடைய ஆசை என்ன மனைவியா ஏத்துக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும், அப்படிதானே? ஆனா எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அங்க இழக்க முடியாத பந்தங்கள் எனக்கும் இருக்கு. அவங்களுக்காக வாழ்ந்து முடிக்கணுங்கிறது தான் என்னுடைய கனவு. இந்த ஜென்மத்துல நான் யாரையும் கட்டிக்க மாட்டேன். அப்படின்னா வாழ்க்கையில என்னைக்குமே யாரோட துணையும் வேணான்னு சொல்றியா? காயத்ரி, இந்த வயசெல்லாம் போயிடும். சொந்தம்னு நினைச்சு இப்ப நீ காப்பாத்துறவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ நீ துணை இல்லாம தனியாயிடுவ. எனக்கு துணை இல்லைன்னு யாரு சொன்னா? எனக்கு ஒரு துணை இருக்கு பாலு. காயத்ரி, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ வா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சு நந்தா? இங்க வச்சு பேச முடியாது, நீ வா போலாம். நான் வரேன் பாலு. எனக்கு இது தேவைதான். அவரை நான் ராஜா மாதிரி பாத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, என் வீட்டுல வாழறதுக்கு வசதி இல்லாததுனாலயா நான் அவரோட அந்த சின்ன வீட்டுல போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்ல ஆனா இருந்தும் அவ இப்ப கூட அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. எனக்கு உதவி பண்ண உங்களால மட்டும்தான் முடியும். நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? மாமா எல்லாத்தையும் பேசிட்டு போய் கொஞ்ச நாள் ஆச்சு. எங்க இருக்காருன்னு கூட தெரியல. நீக்கே பாத்தீங்கல்ல, என் கண்ணு முன்னாடிதான் நந்தா அவளை கூட்டிட்டு போனா. இதுக்கெல்லாம் அவளை பழி வாங்கணும் பாலு. உங்களோட மனைவியா நீங்க சொல்றத கேட்டு அவ உங்க வீட்டுல வாழணும். என்ன, உங்களால அது முடியாதா என்ன? முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நந்தா இந்த ஊரை விட்டு போகணும். என்ன, உங்களால அது முடியுமா? முடியும். 2 வாரத்துக்குள்ள ட்ரைனிங்காக அவர் வெளியூருக்கு போவாரு. அதோட அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறது முடிவுக்கு வரும். அந்த வாய்ப்பை தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். கல்யாண பேச்சு மட்டும் இல்ல, அவரு திரும்பி வரத்துக்குள்ள அவ கழுத்துல நீங்க தாலி கட்டிருக்கணும். அது எப்படி நடக்கும் தான் என் சந்தேகமே. வாழ்க்கையில இனிமேல் கல்யாணமே வேணான்னு இருக்கா. தங்கச்சியை படிக்க வைக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் தான் அவ மனசுல இப்ப இருக்கிற ஆசையே. அதெல்லாம் அவளோட நடிப்புங்க.
அவளோட ஐடியாவே வேற. ட்ரைனிங் முடிச்சுட்டு அவர் திரும்ப வரும்போது என்ன தூக்கி போட்டுட்டு அவர் வாழ்க்கைக்குள்ள அவ திரும்ப வர்றதுதான் அவளோட பிளான். கலெக்டரோட பங்களாவுல சந்தோஷமா வாழலாம்ல. அப்படிதான் இருக்கும்னு எனக்கும் தோணுது. இப்ப கூட வந்து காயத்ரிய நந்தா தான் மனைவி மாதிரி கூட்டிட்டு போனான். அவளும் அவன் கூப்பிட்ட உடனே அமைதியா அடக்கமா கார்ல ஏறி போயிட்டா. காரோட முன்னாடி சீட்லயே அவ உட்கார்ந்தா? ஆமா. இதுக்கப்புறமும் அவதான் வேணுமான்னு என் வீட்டுல கேக்குறாங்க. என்னால முடியல ஸ்வேதா. எத்தனை நாள் தான் அவ பின்னாடியே சுத்துறது? நீங்க நந்தா கிட்ட சொல்லலாம்ல அவளை பார்க்க கூடாதுன்னு. இல்ல பாலு, என்னால இப்ப அவரை எதுக்காகவும் கட்டாயப்படுத்த முடியாது. என்ன வேண்டான்னு அவர் தூக்கி போட முயற்சி பண்ணப்போ அவர் வாழ்க்கைக்குள்ள திரும்பவும் வர்றதுக்கு தற்கொலை முயற்சி வரைக்கும் நான் பண்ண வேண்டியது இருந்தது. நான் இப்போ என் புருஷனோட அன்பான மனைவி. இப்போதைக்கு அந்த முகமுடியோட நான் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துதான் ஆகணும். இப்போ அவர்கிட்ட நான் காயத்ரிய பத்தி ஏதாவது சொன்னேன்னா அப்புறம் அது போதும், அவருக்கு என் மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச பாசமும் போயிடும். இனிமேல் நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்கள பிரிக்க முடியும்னு எனக்கு தோணல. நீங்களே அப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஒரு வழி இருக்கு. விஷயம் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனா இது நடந்தா அவளால உங்களை விட்டுட்டு போக எப்பவுமே முடியாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? காயத்ரிய கடத்திக்கிட்டு போயிடுங்க. எங்கேயாவது மறைச்சு வைங்க. அங்க வச்சு நீங்க அவளை அசிங்கப்படுத்தணும். எந்த பொண்ணும் எப்பவும் சொல்லக்கூடாத விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாமலாம் இல்ல. ஆனா நந்தகுமார் ஐஏஎஸ் ஓட மனைவி ஆகிற முயற்சியில ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற இடத்துல என் டாடியோட ஆளுங்க அவளை கூட்டிட்டு வருவாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆபத்தான விளையாட்டு இது. ஒருவேளை போலீஸ் கேஸ் கூட ஆகலாம். அத பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் என் டாடி பார்த்து பாரு. சரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். உங்களுக்கு மனைவியா காயத்ரி தான் வேணும்னு நீங்க முடிவு பண்ணா மட்டும் நான் சொன்னதை பத்தி யோசிச்சா போதும். ஓகே. வரேன். பயந்தாங்கோலி. ஸ்வேதா, நீங்க தானே? ஆமா. என்ன சார்? நான் இப்போ உங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். என்ன சார் விஷயம்? விஷயம் என்னன்னு சொல்றேன். ஆனா அவர் எங்க போனாரு? அதான் உங்க அப்பா முகுந்தன். அவரு வீட்ல இருப்பாரு, இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பாரு. ரெண்டு இடத்துலயும் இல்ல. மொபைல் சுவிட்ச் ஆஃப். உங்ககிட்ட சொல்லாம உங்க அப்பா எங்கேயும் போக மாட்டாருங்கிறது தான் எனக்கு கிடைச்ச தகவல். சாதாரணமா எங்கேயாவது போனா என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாரு. இல்ல, விஷயம் என்னன்னு நீங்க என்ன சொல்லவே இல்லையே. அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. சுபாஷினியோட கொலை கேஸ்ல அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ்க்கு சரியான ஆதாரம் கிடைச்சிருக்கு. உங்க அப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. இல்லனா எங்க போய் ஒளிஞ்சாலும் அவரை நான் விட மாட்டேன். நான் இப்ப வந்தது உன்னை பாக்குறதுக்காக இல்ல,
உன் டாடிங்கிற அந்த பெரிய மகானை பார்க்கதான். அவர்கிட்ட ஒரு சிலதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. யாருமா? உங்களை பார்க்க தான் நான் வந்தேன். என்ன எப்பவுமே யாருமே தேடி வரமாட்டாங்கன்னு நினைச்சீங்களா? உண்மையை எப்பவும் அந்த மாதிரி மூடியெல்லாம் வைக்க முடியாது. என்னுடைய அம்மாவை நீங்க என்ன பண்ணீங்க? எங்க அம்மாவை எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? உங்க அம்மா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? வீட்டை விட்டு ஓடி போனவங்களெல்லாம் என் வீட்டுக்கு வந்து தான் கேட்பீங்களா? ஒழுங்கா பேசாம இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது. நீங்க சரியான ஆளுதான்ப்பா. எனக்கு தெரியும். மம்மிக்கு தெரியாத சில திருட்டு வேலையெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த விஷயத்துலயும் எனக்கு சந்தேகம். அது காயத்ரி அம்மா மிஸ் ஆனதுல உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? ஏம்மா, ஏன் என்கிட்ட இதெல்லாம் கேக்குற? யாரு உங்ககிட்ட இந்த பொய்யெல்லாம் சொன்னா? அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எதுவுமே இல்லம்மா. பின்ன எதுக்காக அன்னைக்கு நைட்டு போட் ஹவுஸ்ல வச்சு நீங்க மீட் பண்ணீங்க? பாதி தூரம் வரைக்கும் அவங்க போன ஆட்டோவை நீங்க எதுக்காக ஃபாலோ பண்ணீங்க? உங்களுக்கு அந்த விஷயத்துல ஏதாவது பங்கு இருக்கா டாடி? இங்க பாருமா ஸ்வேதா, எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. யாரு டாடி? அது வந்து இது என் ஃப்ரெண்டுமா. நான் பேசிட்டு வந்துடுறேன். டாடி ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஹலோ, என்னடா? ஓ, அது சரி. அப்போ அவங்கள காப்பாத்த அங்க வந்திருக்காங்கல்ல? கவ்யா, கவ்யா, என்னம்மா, என்னாச்சு? எதுக்காக பேக வச்சுட்டு இங்க உட்காந்துருக்க? என்ன நடந்துச்சு? ராஜேஷ் மாமா, கௌரி அக்கா என்ன வீட்ல இருந்து துரத்திட்டாங்க. என்ன? என் பேக் எல்லாம் தூக்கி வெளியில போட்டாங்க. கவ்யா, எதனால அப்படி பண்ணா? எனக்கு எதுவும் தெரியல ராஜேஷ் மாமா. என்னையும் அக்காவையும் இனிமேல் அங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. காவ்யா, காவ்யா, அக்கா, கௌரி அக்கா என்ன அங்க இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுதாம்மா இங்க வந்தேன். உன்னை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு பயத்துல தான் நான் ஓடி வந்தேன். இங்க பாருங்க மாமா, எங்களுக்காக நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்களை அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படி நீங்க எங்கேயும் போக நான் விட மாட்டேன். ஊர்ல இருந்து அப்பா திரும்ப வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம். அப்பாக்கு ஃபோன் பண்ணி நான் இப்பவே விஷயத்த சொல்றேன். ஹலோ அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நம்ம எங்கக்கா போறது? கவலைப்படாதம்மா, யாரும் இல்லாதவங்களுக்கு கடவுள் துணையா இருப்பாரு. நம்ம பெத்த அம்மாவும் நம்மளுடைய வீடும் போயிடுச்சு இல்ல, அதை விட பெருசா இது. அன்னைக்கு என்ன நடந்தாலும் கௌரி அக்கா முன்னாடி நம்ம தோக்க மாட்டோம், வாழ்ந்து காட்டுவோம். சரிப்பா, அப்படியே பண்ணிடு.
அப்பா உங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டு போக சொல்றாரு. வேண்டாம் ராஜேஷ் மாமா, அங்கிள் சொல்றதை கேட்கறதுக்கு முடியாதுன்னு சொல்லல. வாழ்க்கையில எங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அந்த எல்லா நேரத்திலயும் எங்க கூட இருக்கிறது அங்கிளும் நீங்களும் தான். ஆனா எங்க எங்களுக்கு எதிரி எங்க கூட பிறந்தவதான் மாமா. வேற வழி தெரியலன்னா கூட அவ கூட சண்டை போட எங்களால முடியல. யாரு காயப்பட்டாலும் அது என்னால தாங்க முடியாது. கடைசியா நீங்க எங்களுக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. சரி சொல்லுமா, என்ன உதவி பண்ணணும்? என்ன வேணாலும் நான் உங்களுக்காக பண்றேன். எங்கேயாவது வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து கொடுக்க முடியுமா? டிக்கெட் வித்தோ இல்ல வீட்டு வேலை செஞ்சோ எப்படியாவது நான் இவளை பாத்துக்கிறேன். அக்கா, இவளுக்காக நான் வாழ்ந்துதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம ஒரு வீடை கண்டுபிடிப்போம். எங்க பார்வை கெட்ட தூரத்துல நீங்க பிரச்சனை இல்லாம நிம்மதியா வாழ்வீங்க. உங்களுக்கு அண்ணனா நான் எப்பவும் இருப்பேன். எனக்கு எப்படி தெரியும்? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் யோசிச்சு பண்ணிருக்கணும். டாடி அரெஸ்ட் பண்ண மேல இருந்து ஆர்டர் வந்திருக்குன்னு அந்த எஸ்ஐ சொன்னாரு. ஒருவேளை உன் டேடி அதை தெரிஞ்சுதான் எஸ்கேப் ஆயிட்டாரோன்னு நான் நினைக்கிறேன். ஸ்வேதா, நம்ம இப்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு மனைவியா நீ என் மேல காட்டுற அன்புலையும் கேரிங்லையும் நான் 100% சந்தோஷமா தான் இருக்கேன். நிஜமாவா? நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? நான் சொல்றது உண்மைதான். இப்பதான் நீ நிஜமாவே என்னோட மனைவியா இருக்க. அப்புறம் எதுக்காக நீங்க இன்னைக்கும் காயத்ரிய போய் பாத்தீங்க? திரும்பவும் அவ பின்னாடி சுத்துறது சரியா சொல்லுங்க? உங்களை நேசிக்கிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் எல்லாம் நான் இருக்கேன்ல. காயத்ரியை பார்க்க போனத நீ தேவையில்லாம தப்பா நினைக்காத. என்னோட மனைவிங்கிற இடத்துக்கு எப்பவுமே ஒன்ன தவிர வேற யாருமே வர அனுமதி கிடையாது. அப்புறம் நான் காயத்ரியை பார்க்க போனது வேற ஒரு விஷயம் சொல்றதுக்காக. என்ன விஷயம்? ஸ்வேதா, காயத்ரியோட அம்மாவோட டெத்துக்கு பின்னாடி உங்க அப்பாவோட பங்கு இருக்குங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அத முக்கியமான ஆபீசர்ஸ் கிட்ட கொடுக்கதான் கர்னல் அங்கிள் இப்ப ஊருக்கு போயிருக்காரு. உண்மையை சொல்லுங்க. டாடிக்கு எதிராக என்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு? காயத்ரியோட அம்மா வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்த அன்னைக்கே உங்க அப்பா காயத்ரி அம்மாவை மீட் பண்ணது போட் ஹவுஸ்ல மட்டும் இல்ல, அதே நாள்ல அதுக்கு முன்னாடியும் அவங்க மீட் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு காயத்ரியோட அம்மாவை கார்ல கூட்டிட்டு போனது உன்னோட அப்பா தான். உன்னால நான் சொல்ற ஒரு விஷயத்த பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்க. நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் அதை செய்யறேன். எனக்காக நீ உன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும். உங்க அப்பாவோட ரூமை நல்லா ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இங்க பாரு, உங்க அப்பாவை தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி விடுறதுக்காக நம்ம இதை பண்ணவே இல்லை. செஞ்ச தப்புல இருந்து உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக செய்யற ஒரு சின்ன முயற்சி தான். ஹலோ, சொல்லுங்கம்மா. எப்போ? கடவுளே, என் டாடி. என்னாச்சு? என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாடி வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் பேர் வந்து டாடிய பலவந்தமா தூக்கிட்டு போயிட்டாங்களாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க என் டாடிய. ஹேய், ஒன்னும் ஆகாது. ஆனா நம்ம உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். உனக்கு கஷ்டமா இருக்கா? சில நேரங்கள்ல வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடும். சில நேரங்கள்ல இப்படி தெருவில் நிக்க வைக்கும். நம்ம அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா
நமக்கு இது நிலைமை வந்திருக்குமாக்கா? கண்டிப்பா இல்லம்மா. அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருக்கும்போது பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் இருப்போம். நம்மளோட அம்மா நம்ம மேல எவ்வளவு அன்பா இருந்தாங்க, எவ்வளவு சந்தோஷமா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லக்கா? எவ்வளவு எதிர்பார்ப்போட நம்மள நம்ம அம்மா வளர்த்தாங்கல்ல. நம்ம அம்மாவை இந்த வயசுல வெளிநாட்டுக்கு போக அனுமதிச்சது தப்பா போச்சு இல்லக்கா? அதனாலதானே நமக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. சீக்கிரமா எனக்கு பாஸ்போர்ட் வந்துடும். நான் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து 2 வாரத்துக்குள்ள எனக்கு விசா எல்லாம் கிடைச்சிரும். அது வந்ததும் நான் அங்கேயே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இது எல்லாமே உங்களுக்காக தான். இனிமே இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லம்மா. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா எது நடந்தாலும் நம்ம தோத்து போக மாட்டோம். இந்த அக்கா எப்பவுமே உன்னை கைவிட மாட்டான். அம்மாவாவும் அக்காவாவும் உனக்கு நான் இருக்கேன்டா. அக்கா, அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற? அக்கா, நீ அழாத. உனக்கு நான் இருக்கேன். என் உலகமே நீதான்டா. உனக்காக மட்டும்தான் நான் இப்போ உயிரோட இருக்கேன். சார், யாரு என் டாடியை தூக்கிட்டு போனான்னு கண்டுபிடிக்கணும். என் டாடிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க பயப்படாம இருங்க. நாங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சில தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா அது அவ்வளோ நல்ல விஷயம்லாம் இல்லை. உங்களோட அப்பா பெங்களூர்ல இருக்கிற ஃபினான்ஸ் கம்பெனியோட ஏஜெண்டா தான் இவ்வளோ நாளா வேலை பார்த்துருக்காரு. பிஸ்னஸ்ல உங்களோட அப்பா அவங்கள இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சுது. அவங்க ஆளுங்க தான் உங்க அப்பாவை தூக்கிட்டு போனாங்க. சார், எப்படியாவது என் டாடியை காப்பாத்தணும், கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ் சார், நான் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். இங்க பாருமா, நானும் அவரை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எல்லா போலீஸும் அவரை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது அவரை காப்பாத்துறதுக்காக இல்ல, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறதுக்கு. எதுக்காக சார்? அவங்க தூக்கிட்டு போனது என்னோட அப்பாவை. இது வேற கேசுமா. அந்த சுபாஷினியோட டெத்துல உங்களோட அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. முக்கியமா இந்த கேஸ்ல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இனிமே அவரை காப்பாத்த என்னால மட்டும் இல்ல, யாராலையுமே முடியாது. ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் சொல்றேன். அக்கா, சொர்க்கம் மாதிரி இருந்த நம்ம வீடு எப்படி அக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு? நீங்க ஏன் மனசை விட்டு அழ மாட்டீங்க? இழந்ததை பத்தி நினைச்சு அழறதுக்கு இனிமே என் கண்ணுல கண்ணீர் இல்லம்மா. என்னாச்சு மாமா? கிடைக்கலம்மா. அந்த வீட்ல வேற ஆள் இருக்காங்க. 1 மாசம் கழிச்சுதான் அவங்க காலி பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்றது?
இந்த மாதிரி 2 பொண்ணுங்க எவ்வளோ நேரம் இப்படியே தெருவில் நிக்க முடியுமாமா? இங்க பாருமா, நான் உங்களை நடுத்தெருல விட்டுட்டு எப்படிம்மா என்னால போக முடியும்? எங்க போனாலும் உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு தான் நான் நிம்மதியா போவேன். அப்பா, ஹலோ, என்னாச்சுப்பா? கடிச்சிருச்சா? ஓகேப்பா, நான் இப்பவே உங்களை கூட்டு போறேன். நீங்க நேரா அங்க வந்தா போதும். எனக்கு சம்மதம் தான்ப்பா. ஓகேப்பா. என்னாச்சு மாமா? இனிமே எதுக்காகவும் பயப்பட வேணாம். வீடு கடிச்சிருச்சு. நிஜமாவா? எங்க மாமா? கொஞ்சம் தூரத்துல தான். இவ்வளவு வருஷமா அந்த வீட்டை யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம். ஆனா ஒரு விஷயம் உறுதி, அந்த வீட்ல இருந்து இனிமே உங்க 2 பேரையும் யாரும் வெளியே அனுப்ப முடியாது. அது போதாதா? அந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவு வரும்? அதெல்லாம் கிடையாது. அந்த வீட்டுக்கு வாடகை இல்ல. அது அப்பாவோட பூர்வீக வீடு. முன்னாடி எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு வந்தப்போ பூட்டி வச்ச வீடு. இப்போ பெயிண்ட் எல்லாம் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்பா உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்ல சொன்னாரு. என்ன விஷயம்? உங்க 2 பேருக்கும் துணையா இனிமே அப்பா அந்த வீட்டுல தான் இருக்க போறாரு. உங்களை பாதுகாக்கிறதுக்கு இனிமே நாங்க 2 பேரும் இருப்போம். அந்த வீட உங்க 2 பேருக்கும் எழுதி கொடுக்கறத அப்பா முடிவு பண்ணிருக்காரு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மாமா. கொஞ்ச நாள் அங்க வாழ்றதுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும் போதும். இழந்த எல்லாத்தையும் நான் வேலை செஞ்சு மறுபடியும் மீட்டிடுவேன். எந்த வேலை செய்யறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல. இதான் கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது கடவுள் யார் மூலமாவது நம்ம வாழ்க்கையில வந்து உதவியே செய்வாரு. இப்போ அப்பா தான் கடவுள் அனுப்பிச்சு வச்ச அந்த ஆளு. எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கிள் கடவுள் தான். அவர் கூட வாழ்றதை விட எங்களுக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. இங்க பாருங்க, அப்பாவை மொத்தமா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் எனக்கும் விட்டு கொடுங்க. ஏன்னா உங்க அக்கா கிட்ட நான் தனியா மாட்டிக்கிட்டு தவிக்க வேண்டியது இருக்கும். ஹலோ, யாரு? சொல்லுங்க சார். எப்போ? நிஜமாவா சார்? அவங்க 2 பேரும் என் கூட தான் இருக்காங்க. ஓகே சார். என்னாச்சு மாமா? யார் ஃபோன் பண்ணாங்க? எஸ்ஐ தான் ஃபோன் பண்ணாரு. என்ன விஷயம்? அது என்னன்னா, உங்க அம்மாவை கொலை பண்ணவன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சார், யார் சார் எங்க அம்மாவை கொன்னது? சொல்லுங்க சார். யார் சார் எங்களுக்கு துரோகம் பண்ணாங்க? சொல்றேம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்க கேக்குறீங்களா சார்? இல்ல நானே? வேணாம், நானே கேட்டுக்கிறேன். உங்க அப்பா நடத்தின விசாரணையால தான் இந்த கேஸ்ல புது ஆதாரமும் கிடைச்சது, குற்றவாளியை கண்டுபிடிக்கவும் முடிஞ்சது. உங்க அம்மா பேர்ல இருக்கிற ஏதாவது சொத்து பிரச்சனையால யார் கூடயாவது சண்டை இருந்ததா உனக்கு தெரியுமாமா? சொல்லுங்க, தெரியுமா? தெரியும்.
அந்த ப்ராப்பர்ட்டி மேல இருந்த பிரச்சனை தான் உங்க அம்மா இப்ப இறந்து போனதுக்கான காரணம். அவங்கள வெளியில இறங்க சொல்லுங்க சார். பிரசன்ன மாமாவா? முதல்ல கொலைய தெரியாம பண்ணிட்டேன் தான் இவர் எங்க கிட்ட சொன்னாரு. ஆனா அது அப்படி தெரியாம செஞ்சது இல்ல. சொல்லு பிரசன்னா, சொல்லு. ஒழுங்கா உண்மைய சொல்லு. அவங்கள எப்படியாவது கொல்லணுங்கிற எண்ணத்தோட தானே அந்த முகுந்தனோட சேர்ந்து நீங்க அந்த கார்ல கடத்திட்டு போனீங்க? ஆமா. சொல்லுடா துரோகி, எதுக்குடா எங்க அம்மாவை கொன்னீங்க? ஒரே வயித்துல பொறுக்கலனாலும் உங்களுடைய எல்லா பிரச்சனையிலயும் உதவி இருக்காங்களே எங்க அம்மா. அக்கா அக்கான்னு சொல்லி நீ சுத்திக்கிட்டு இருந்தது எங்க அம்மாவை கொல்றதுக்கு தானா? இவ்வளவு துரோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க எங்களை பொண்ணு பொண்ணுன்னு சொன்னீங்களா? யார் சொன்னா? நாங்களாம் சொல்லல. அப்புறம் மிச்சத்தை நான் சொல்றேம்மா. வருஷக்கணக்கா பிரச்சனையில இருக்கிற உங்க குடும்ப நிலத்தோட கேஸ நடத்துறதுக்காக உங்க மாமா பேர்ல பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்துருக்காங்க உங்க அம்மா சுபாஷினி. என்ன உண்மைதானே? உண்மைதான். ஆனா அதை வச்சு நீ என்ன பண்ண? கேஸ் சாதகமா முடிஞ்சிருந்தாலும் நீ அந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலா இன்னொரு துரோகம் பண்ணிருக்க. வாயை திறந்து சொல்லு, நீ என்ன பண்ணன்னு. அந்த பவர் ஆஃப் அட்டானியை யூஸ் பண்ணி முகுந்தன் சார் கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன். அந்த காசை வச்சு நீ என்ன பண்ணன்னு சொல்லு. முக்கு ரோடு பக்கத்துல இருக்கிற ரோட்டோரமா 4 சென்ட் இடமும் வீடும் வாங்கினேன் சார். ஒரு நல்ல விஷயம் பண்ணதுக்கு தாமா இவங்க எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீ பேசாத. கடைசியில பணத்தை திரும்ப கொடுக்க முடியலன்னு ஆனதும் அந்த இடத்தை எழுதி கொடுத்து மிச்ச பணத்தை இவர் வாங்கிக்க முடிவு பண்ணாரு, அப்படிதானே? சொல்லு. ஆமா. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா நடக்கணும்னா புது சட்டப்படி நிலத்தோட உண்மையான உரிமையாளர் நேரடியா ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் சைன் பண்ணணும். ஓஹோ, அப்போ அதுக்காக தான் அம்மாவை மெயின் ரோட்ல இருந்து இவங்க 2 பேரும் முகுந்தனோட கார்ல ஏத்தி கூட்டு போயிருக்காங்க, அப்படிதானே? அப்போ அன்னைக்கு 2 ஜங்ஷன்ல வச்சு சண்டை போட்டதும் இதுக்காக தான் இருக்கும், அப்படிதானே சார்? ஆமா. அப்போ அங்க இவங்க 2 பேருமே முகுந்தன் கூட கார்ல இருந்திருக்காங்க. கடைசியா உங்க அம்மா சுதாகர் ஆட்டோல ஏறி வீட்டுக்கு வரும்போது ஃபாலோ பண்ணி வந்து மறுபடியும் கடத்திட்டு போயிட்டாங்க. சைன் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்ச உங்க அம்மாவை இவர் கையாலே அவங்கள கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டாரு. அந்த முகுந்தனோட வண்டியில தான் கொண்டு போய் ஆத்துல கல்ல கட்டி இறக்கிருக்காங்க. நிலத்தை எழுதி வாங்கிட்டு எங்க அம்மாவை எங்களுக்கு திரும்ப கொடுத்திருக்கலாம்ல, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஹலோ, சொல்லுங்க கார்த்திக் சார். ஓ, அது சரி. எப்போ? ஓகே,
நாங்க வந்துடுறோம். சார், முகுந்தனை பக்கத்தூர் எஸ்ஐ கார்த்திக் சாரும் அவங்க டீமும் பிடிச்சு வச்சிருக்காங்களா? என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் இல்ல, நோ ப்ராப்ளம். முதல்ல 2 பேரையும் வண்டியில ஏத்துங்க. மிச்சம் இருக்கிற நாள 2 பேரும் சேர்ந்து ஜெயில வாழுங்க. இங்க பாரு, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தா உன்னால இந்த பாவத்தெல்லாம் கழுவ முடியும்? கூட பிறந்தவங்களோட உனக்கு பணம் முக்கியமா? உனக்கான தண்டனையை கொடுக்க வேண்டியது சட்டம் இல்ல, அந்த கடவுள் தான். வண்டியில ஏறு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.